தமிழ்நாட்டில் டெய்ரி ஃபார்ம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபாரின்ல, நார்த் இந்தியாவில், அதாவது பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி இடத்துலலாம் அதை ஏன் இப்போ கர்நாடகாவில் கூட ஓரளவுக்கு டைரியை ப்ராப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் நாம் அந்த 5 ரூல்ஸ் என்னென்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ப்ரீடு. அதனோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது இப்போது நம்ம போடுற செமன் வந்து WWS, ABS இந்த மாதிரியோட காஸ்ட்லி செமன், இம்போர்ட்டட் செமன் யூஸ் பண்ணி அதனோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ தான் அதனோட அம்மாவோட கன்று பால் எச்சா கறக்கும். அந்த மாதிரி நம்ம ஜெனட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபீடில் பார்த்திங்கன்னா அதனோட நம்மக்கிட்ட இருக்கிற ஃபீட் கான்சன்ட்ரேட் ஆகட்டும், ரஃபேஜ் ஆகட்டும், அதனுடைய ஃபீடினுடைய ப்ரோட்டீன் வேல்யூ, ஃபைபர் வேல்யூ, ஃபேட் வேல்யூ இதனுடைய இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபீடனுடைய ரேஷியோவை அதிகப்படுத்தணும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் மாட்டுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 15 to 18 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதாவது ஃபீடிங், மில்கிங் இந்த டைம் போலாக அதுக்கு 15 to 18 மணி நேரம் நாம் அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கூட அது டிஸ்டர்பில் தான் கணக்கு வரும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட். அதுக்கு உண்டான மினரல் மிக்சரு, கால்சியம் டானிக். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு மாடு பால் கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக் ஆகட்டும், மினரல் மிக்சர் எல்லாம் கன்ஃபார்மாக கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா அதனோட ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு டெய்ரி ஃபார்ம் ஓனராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய மடி வீக்கம், காய்ச்சல் இந்த மாதிரியோட ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நாமளே பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இப்போ நைட் டைம் வருதுன்னா டாக்டர் அவைலபிலிட்டியில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நாம் டாக்டரை தேடி போகணும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 5 ரூல்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 லிட்டர் கறந்ததுன்னா ஓகே. பட் இப்போது பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கறந்தால் தான் சர்வை பண்ண முடியும். இன் ஃப்யூச்சர் கேஸ் பார்த்திங்கன்னா 25-30 லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்தால் தான் நாம் இந்த பிஸ்னஸில் ஸ்டேபிளாக நிற்க முடியும். இல்லைன்னா சீக்கிரம் வெளியே போயிடுவோம்.